நீலாதுங்கஸ்தனகரடி சுத்தியபோக்தியகிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சகசிரசித்தி மத்யாபயந்திம் ஸ்வோஷிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகிலிதம் யாபலாக்கிருஸ்ய முக்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மனதுக்கினிய மார்கழி மாதத்தின் 16வது நாள் பாசுரம். மார்கழி நோன்பு 30 நாள் நோன்பிலே 15 நாட்கள் தன்னுடைய தோழியரை எழுப்பி தோழியரோடு போய் பகவானை துயில் எழுப்பி பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்பது தாயாருடைய எண்ணம். இந்த 15வது நாளிலே அழகாக சொன்னால், நீ உன்னுடைய உறக்கம் களைந்து எழு என்று சொன்னாள். உன்னுடைய உறக்கம் கள்ளத்தனமான உறக்கம். ஆகவே அதை தவிர்த்து நீ என்னோடு வா என்றால், உடனே அந்த தோழி பதில் சொல்லுகிறாள், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய். நீ எங்களுக்கு முன்னாலே எழுந்திருக்கிறேன்னு சொல்லி எழுந்திருந்தேன்னு சொல்லி எல்லாம் சமாதானமாகி 15 நாட்களுக்குள் எல்லோரும் தயாராகிவிட்டார்கள். இந்த இடத்துல அரியனுடைய மனசுக்கு பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எல்லா ஜீவாத்மாக்களுமே ஸ்திரீகள் தான். பகவான் ஒருத்தன் தான், பரமாத்மா ஒருத்தன் தான் புருஷன். அதனால தான் அவர் புருஷோத்தமன். இந்த ஜீவாத்மாக்கள் பூரா ஸ்திரீகள் தான். இதை பரமாத்மாவோடு சேர வேண்டும். ஆகவே அதற்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் தாயார் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்திரீகளை, அதாவது நம்முடைய ஜீவாத்மாக்களை எழுப்பி அதிலே ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறா, இது உண்மையான உறக்கம் இல்லை, நீ கள்ளத்தனமான உறக்கம். ஏன்னா நாம் எங்கேருந்து வந்தோன்னு நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிலேருந்து தான் வந்திருக்கு. நோக்கமும் பரமாத்மாட்ட தான் திரும்ப போய் சேரணும். ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னா, இந்த சம்சார சாகரம் என்ற இந்த இந்த உலகத்தில் இது உறக்கத்தில் இருக்கிறது. அதாவது உறக்கம்னா என்ன? நல்ல உறக்கமும் கிடையாது, கள்ளத்தனமான உறக்கம். நமக்கு நல்லாவே தெரியும் இது பரமாத்மாவோடு தான் சேரப்போகிறதுன்னு. ஆனால் நம்மை எழுப்புபவர்களிலிருந்து நமக்கு இந்த எண்ணத்தை வரவிடாமல் நமக்கு ஒரு உறக்கம் ஒன்று நமக்கு இருக்குது. அதுக்கு பல்வேறு சமாதானங்கள் இந்த தோழி சொல்கிறதா சொல்கிறா. இது தோழிங்கிறது நம்முடைய மனம்தான். ஜீவாத்மா பல்வேறு சமாதானங்களை சொல்கிறது பகவானோட சேர விடாமல். அந்த சமாதானங்களை எல்லாம் முறியடித்து தாயார் இப்பொழுது நம்மை இந்த 15 நாட்களிலே நம்மை பல வகைகளில் அன்பாக சொல்லியும், சில நேரங்களில் கடிந்து சொல்லியும், நயமாக சொல்லியும் இந்த ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தி இப்பொழுது பகவானோடு சேர்ப்பதற்காக இந்த ஜீவாத்மாக்களை அழைத்து கொண்டு போகிறாள். இன்றைக்கு 16வது நாள் பாசுரம். இன்று முதல் பாக்கி இருக்கக்கூடிய 15 நாட்களிலே பகவானுடைய சுற்று வட்டார பகவானுடைய நித்தியசூரிகள் அவரோடு சேர்ந்தவர்களை எழுப்பி பகவானிடம் கொண்டு போய் நம்மை சேர்த்து வைத்து பகவானிடம் நாம் என்ன கோரிக்கை வைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறார். இதுதான் திருப்பாவையுடைய மொத்த கதை தான். தாயாருடைய மொத்த விருப்பம். ஏன்னா அவள் அவதாரம் பண்ணது அதுக்காகத்தானே, நமக்கு சொல்லி கொடுக்கணும். அறியாத பிள்ளைகளாக நம்ம இருக்கோம். ஆகவே நமக்கு நம்முடைய ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தி பரமாத்மாவிடம் எப்படி கோஷ்டியாக போய் சேருவது. தனியாக போய் சேர்றதில்லை, தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு சொல்லலை. தான் கோஷ்டி சேர்த்து கொண்டு இந்த ஜீவாத்மாக்களை பரமாத்மாக்களிடம்
சம்பந்தப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டது தான் இந்த நோன்பு. 16ஆவது நாள் போகிறாள். இது ரொம்ப அருமையான பாசுரம். ஏன்னா 30 பாசுரங்களில் நடுநாயகமாக உள்ள பாசுரம் இது. அதனால் ஆரம்பிக்கும் போது நாயகனாய் நின்ற நடுநாயகமான பாசுரம் அது. இப்போ நந்தகோபனுடைய அரண்மனை வாசலுக்கு போயாச்சு, எல்லா தோழிகளையும் அழைத்து கொண்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் சிரவாய் ஆயர் சிறுமேரோமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னேளே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னமாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கேலோ ரொம்பாவாய். இப்போ நாயகனாகி நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோப மகாராஜாவுடைய நந்த மகாராஜாவுடைய கோயில்னா கோண அரசன். ஏன்னா அந்த ஆயர் குலத்துக்கு அரசன் நந்தகோபன். கோயில்னா அந்த அரசனுடைய வீடு அல்லது இருப்பிடம் அல்லது அரண்மனை. நந்தகோபனுடைய கோயில் வாசலுக்கு போயிட்டா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அங்கே 2 பேர் காவல் காக்கிறதுக்கு நிற்கிறா. வாசல் கதவு சாத்தியிருக்கு, ஏன்னா விடிகாலை நேரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அப்புறம் அவர் இன்னொரு டைட்டில் சொல்கிறார், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அந்த தோரண வாயில் இருக்குல்ல, நுழைவாசல், அங்கே நந்தகோபனுடைய கொடி மேலே இருக்கு. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. மணிக்கதவம் தாழ்தீரவாய், மணிகளால் பூட்டப்பட்ட அந்த கதவனுடைய தாளை திறந்து எங்களை வழிவிடு. மணிக்கதவம் தாழ்தீரவாய் ஆயர் சிறுமேரோ எமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய் நேர்ந்தான். ஏற்கனவே பகவானானவன் உள்ளே இருக்கக்கூடிய பரந்தாமன் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான், இன்றைக்கி வாங்கோ உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு. ஏன்னா தாயார் உத்தரவு வாங்கிட்டு தானே வந்திருக்கா. ஏற்கனவே நான் கொஞ்ச நாள் உனக்கு புஷ்ப கைங்கரையும் பூமாலையும் பாமாலையும் பாடிவிட்டு நான் உன்னிடம் வந்து சேர்கிறேன்னு. இப்போ ஆயர் சிறுமிரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாழ்ந்தேன்தான். சரி, அதுக்கப்புறம் ஒரு வாயில் காப்பாளனா செக்யூரிட்டி செக் பண்ணுவானா இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறா, தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையானவர்களாக வந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு செக்யூரிட்டி செக் வேண்டியதில்லை. தூயோமாய் வந்தோம். சரி, என்ன பர்பஸ்க்காக வந்தோங்கிறது சொல்லிட்டா. துயிலழப் பாடுவான். உள்ள பையத்துயின்ற பரமனாக இருக்கா இல்லையா, அவனுடைய துயில் எழுவதற்காக பாடுகிறோம். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். அடுத்ததுதான் ரொம்ப அருமையான வார்த்தை, வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா. நீ ஆயினால எந்த வகையான தடையோ அல்லது இடையூறான வார்த்தைகளையோ சொல்லாத. வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கியேலோ ரொம்பாவாய். அந்த கதவுக்கு, ஏன்னா கதவு பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தத்தை காட்டுறது. அதனால் நேய நிலை கதவும்னா ரொம்ப நேயமான விருப்பமான எங்களுக்கு ரொம்ப. ஏன்னா அந்த கதவு திறந்து விட்டால் பெருமாளுடைய காட்சி கிடைச்சிடும். கோயிலில் சன்னதி கதவு திறந்த உடனே பெருமாளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த கதவுக்கு பேர் மணிக்கதவம் நேய நிலைக்கதவம்னு நாச்சியார் சொல்கிறார். அது நமக்கு பெருமாளுக்கு நமக்கும் தடையாக இல்லை. அது பெருமாள் மேலே உள்ள ஆவலை விருத்தி பண்ணக்கூடியது. அந்த கதவு எப்படா திறக்கும், நம்ம பெருமாளை சன்னதியை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நமக்கு பெருமாள் மேலே உள்ள ஆசையை தூண்டக்கூடியது, அல்லது பெருமாள் மேலே உள்ள ஆசைக்கு ஒரு அணை போட்டு நமக்கு அதை அளவோடு திறந்து விடுறது.
ஏன்னா எப்போவுமே திறந்துருந்தால் அதில் நமக்கு அதில் பிரியம் இருக்காது. மூடி விட்டு திறக்கும்போது நமக்கு அதில் ஒரு பிரியம் இருக்கும். ஒரு மூடி இருக்கக்கூடிய ஒரு சமாதானம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் நேய நிலை கதவம் நிற்கேலோ ரொம்பவாய். இந்த இடம் சொல்லும்போது நாச்சியார் ஒன்றை குறிப்பாக உணர்த்துறது மாதிரி எனக்கு தோணுது. வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதேன்னு ஏன் சொல்கிறான்னா, வைகுந்தத்தில் ஒரு நாள் நடந்தது. வைகுந்தத்தில் ஜெய விஜயர்கள்னு காவல்காரர்கள் ஒரு நாள் சனகாதி முனிவர்கள் பகவானை பார்க்க வரா. சனகாதி முனிவர்கள் பகவான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா, உங்களுக்கு எந்த வகையான அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை, நீங்கள் நேராக என்னை வந்து பார்க்கலாம். வைகுந்தத்தில் பகவானை பார்க்குறக்காக இந்த சனகாதி முனிவர்கள் உள்ளே போகும்போது ஜெய விஜயர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் என்றைக்குமே என்னன்னு கேட்டால், ஒரு அதிகாரியை பார்க்க போனால் அதிகாரியை விட சுற்றி இருக்கிறவன் தான் நமக்கு இடைஞ்சலாக இருப்பான். அதிகாரியை சுலபமாக பார்த்துடலாம். ஆனால் அதிகாரியை பார்க்க விடாமல் தடையாக இருப்பது யாருன்னு கேட்டால் அந்த காவலர்கள் அல்லது அவருடைய பிஏ, இது மாதிரி ஆட்கள். அவர் ஃப்ரீயாக இருந்தால் கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, வேலையாக இருக்கா இருப்பான். அதே மாதிரி இந்த ஜெய விஜயர்கள் தடுக்கிறார்கள். அப்போ இந்த சனகாதி முனிவர்கள் சொன்னால், பகவான் எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார், எப்போ வேணாலும் நாங்கள் அவரை சந்திக்கலாம், இப்போ அவரை நாங்கள் பார்க்கணுன்னு போகிறோன்னு. இவர் தடுக்கிறார். இந்த கோபம் கொண்ட இந்த சனகாதி முனிவர்கள் சாபம் கொடுக்குறாங்க. நீ பகவானுடைய சதா சர்வகாலமும் பகவானை பார்த்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கர்வத்தில் நீ பாகவதர்களை தடுத்து இருக்கிறாய். ஆகவே நீ பகவானை பிரிந்திருக்க வேண்டியதுன்னு சாபம் கொடுக்குறார். சாபம் கொடுத்த உடனே தான் இவர்களுக்கு நினைவு வருகிறது, ஆகா பாகவத அபச்சாரம் பண்ணிட்டோமேன்னு. அப்போ பகவான் வந்து நிற்கிறார். பகவான்கிட்ட மண்டியிடுகிறார்கள், சுவாமி நாங்கள் தவறு பண்ணிட்டோம், உங்கள் பாகவதர்களை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம், அவள் எனக்கு சாபம் கொடுத்துட்டா. அப்போ பகவான் சொல்கிறார், எனக்குடைய நான் சாபம் கொடுத்தா கூட அதுக்கு பரிகாரம் உண்டு. பாகவதாருடைய அபச்சாரத்துக்கு, பகவத் அபச்சாரத்துக்கு மன்னிப்பு உண்டு, பாகவத அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கிடையாது. ஆகவே நீ தண்டனை ஏற்றுக்க தான் வேணும்னார். சுவாமி இவ்வளோ நாள் உங்களை இருந்து எப்படி நான் பிரிஞ்சு இருக்க போகிறேன்னு வருத்தப்படுகிறார். அப்பொழுது பகவான் ஒரு சாய்ஸ் தரார், ஒரு சாய்ஸ். நீ 7 ஜென்மாவில் நீங்கள் இருவரும் என்னை பிரிந்திருந்து 7 ஜென்மா எடுத்து விட்டு என்னுடைய பாகவதர்களாக அவதரித்து பாகவதார்கள் என்னை புகழ்ந்து பாடி என்னிடம் நீங்கள் திரும்ப வரலாம். இல்லாவிட்டால் 3 ஜென்மா எனக்கு எதிரியாக பிறந்து என்னை தூஷித்து திரும்ப என்னை வந்து அடையலாம். உடனே இவர்கள் கேட்டார்கள், நாங்கள் 3 ஜென்மாலேயே நாங்கள் வந்துடுவோம், 7 ஜென்மா வரைக்கும் நாங்கள் எங்களால் தங்களுடைய பிரிவை தாங்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதன்படி இரண்யகசிபு ஹிரண்யாட்சகனாகவும் கம்சன் சிசுபாலனாகவும் ராவணன் கும்பகர்ணனாகவும் பிறந்து வருகிறார்கள். இந்த இதை இங்கே வாயில் காப்பாளனுக்கு ஞாபகப்படுத்துறது மாதிரி இருக்குது இந்த பாசுரம். வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீக்கியேலோ ரொம்பவாய். எங்களை கதவை திறந்து நேய நிலை கதவம் நீக்கு. இந்த நேய நிலை கதவம்ங்கிறதுக்கும் ஒரு குரு பரம்பரையில் ஒரு கதை உண்டு. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் தூரம் கூரம்னு ஒரு ஊர். அங்கே கூரேசர்னு ஒருத்தர், அவர் ராமானுஜருடைய சிஷ்யர், பெரிய செல்வந்தர். அந்த கூரத்து ஜனங்களெல்லாம் எல்லாருடைய குறைகளையும் தீர்ப்பவர் அவர். தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி இறைத்து காஞ்சி பெரிய பெருமாளுக்கும் பாகவத கைங்கரியும் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் நன்றாக சாப்பிட்டு அவருடைய நேய நெடுங்கதவும் அவருடைய கதவுல என்னன்னு கேட்டால் மணியாக கட்டியிருக்குமா. அதான் மணிக்கதவம். பெரிய பெரிய மணிகள் கட்டியிருக்கும் பெரிய கதவு. அந்த கதவு எப்பொழுதுமே சாத்தப்படாத கதவாக இருக்கும். காலம்பரை திறந்தா ராத்திரி எப்போ சாத்தப்படும்னா அந்த ஊர் ஜனங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டுவிட்டு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக குறை இல்லாமல் இருக்கார்களா கேட்டுவிட்டு அப்புறம்தான் இவருடைய கதவை சாத்தி விட்டு இவர் சாப்பிட்டு படுப்பார்.
ஒரு நாள் தாயாருடைய அங்கே காஞ்சிபுரம் கோவிலில் நடை சாத்த நேரம் மாறுது. அப்போ தாயார் கேட்குறா பெருமாள்கிட்ட, சுவாமி என்ன நாழி ஆயிடுத்தே இன்னும் கோயிலுடைய நடை சாத்தாமல் இருக்காங்களே என்னன்னு கேட்டார். அப்போ பெருமாள் சொன்னாராம், வேறு ஒன்றும் இல்லை, கூரேசனுடைய கதவு சாத்தி அதை சாத்தும் போது அந்த மணியெல்லாம் கலகலன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் காஞ்சிபுரத்தில் கேட்டதுக்கப்புறம்தான் காஞ்சிபுரத்தோட கோயிலுடைய பெருங்கோயிலுடைய பெரிய கோயிலுடைய கதவு நடை சாத்துவார்கள். ஆகவே இன்னும் அங்கே அந்த கூரேசனுடைய கதவு சாத்தப்படவில்லை. நான் ஆச்சரியப்பட்டாலாம் தாயார். இதை அடுத்த நாள் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் அது பெரிய கதை குரு பரம்பரையில். திருக்கட்சி நம்பிகள் அடுத்த நாள் கூரத்தாழ்வார்கிட்ட சொல்லுவார், நேற்று இப்படி நடந்தது. தாயார் கேட்டு ஆச்சரியப்பட்டா, இப்படியான இப்படி. உடனே கூரத்தாழ்வானுக்கு ஞானம் வந்தது. ஆஹா, நம்முடைய செல்வம் தாயாரே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்குன்னா இந்த செல்வம் நமக்கு வேண்டாம். இது நமக்கு இந்த செல்வம் நம்முடைய முக்திக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் வேண்டாம், அத்தனை செல்வத்தையும் உதறி விட்டு ராமானுஜருடைய திருவடியில் சரணடைந்து அப்புறம் நிறைய கதை வரும். அதனால் நாச்சியாருக்கு அந்த அந்த போன இதனுடைய வாசனை இங்கே எதுன்னு சொல்ல, நேய நிலை கதவம். அதனால் அருமையான பாசனம் இது. ஏன்னா இனிமேல் தான் பெருமாளுக்கும் நமக்கும் உறவை ஏற்படுத்த போகிறா தாயார். இது வரைக்கும் பாகவத கோஷ்டிகளை சேர்த்துன்னு வந்தால், இனிமேல் பகவத் இதுவரை நமக்கு வந்தது பாகவத சம்பந்தத்தில் தான். இந்த 15 பாசனங்களை நம்ம பார்த்தது பூரா பாகவதர்களுக்குள்ளே ஏற்பட்ட சம்பாசனை. உறக்கத்திலும் கள்ளத்தனமான உறக்கத்திலும் இருந்த இந்த ஜீவாத்மாக்களை எழுப்பி கொண்டு கோஷ்டி சேர்த்து கொண்டு பெருமாள்கிட்ட போகிறான். பெருமாளிடம் போகும்போது வழியில் என்னென்ன எல்லாம் ஏற்படுறதுங்கிறத தான் வரிசையாக பார்க்குறோம். இப்போ நந்தகோபனுடைய அரண்மனைக்கு போய் இப்போ நந்தகோபனுடைய வாயில் காவலனுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறான். நாங்கள் பாகவதர்களாக வந்திருக்கிறோம், எங்களை எந்த வகையான மறுப்பும் சொல்லிடாத, கதவை திறந்து விடு. நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம்? மனத்தாலும் உடலாலும் தூயோமாய் வந்தோம். அதனால தான் இந்த பாசுரம் நடுவில் வச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில் இதுதான், பாதி உறக்கத்துலேயும் கள்ள உறக்கத்துலேயும் இருக்கோம். பாதி காலங்களை நம்முடைய வாழ்நாளில் கழிச்சிடுறோம் உறக்கத்தில். விழிப்பு வந்ததுக்கப்புறம் அப்போ நாம் பகவான்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வரைக்கும் நம்ம என்னென்னவோ பண்ணியிருப்போம். அப்போ நம்ம மனசாலும் உடலாலும் தூய்மையானவர்களாக பகவானிடம் போகிறோம். அதுதான் இங்கே அழகாக சொல்லுவோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய். மணிகள் பொருந்திய கதவனுடைய தாளை திறந்து எங்களை உள்ளே விடு. ஆயர் சிறுமிரோமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னேலை வாழ்நேர்ந்தான். ஏற்கனவே பெருமாள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கார். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்? தூயோமாய் வந்தோம். தூயோமாய் வாழ்ந்தோம். எதுக்காக வந்தோம்? துயிலிட பாடுவான். நாங்கள்லாம் பகவானுடைய துயிலை எழுப்பி பகவானை பற்றி பாடுவோம். வாயால் முன்ன மாற்றாதே அம்மா. ஏதாவது இடையூறாக அல்லது தடையாக எதுவும் சொல்லிடாது. நே நிலைக்கதவம் நீக்கியலோ ரம்பாவாய் என்று இப்பொழுது அந்த கதவை நீக்கி கோஷ்டியாக தன்னுடைய தோழியரோடு, வேறு யாரும் இல்லை, நம்ம தான். நாச்சியாருடைய தோழி யார்? நம்முடைய ஜீவாத்மாக்கள் அத்தனை நாச்சியாருக்கு தோழி தான். தோழியரை அழைத்து கொண்டு அந்த நந்தகோபனுடைய மாளிகைக்குள் நுழைகிறாள் என்ற அளவோடு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம்.
சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். புறத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயிரங்கற்கே கண்டி உகந்தளித்தால் வாழியே, மறுவாழும் திருநெல்லி வயநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூர் அமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ராமபத்ராய ராமச்சந்திராய ஏதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜெய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஆபதாம கர்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம். அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணபேஷ்யதா நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமிகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய இதி சமர்ப்பயாமி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.